ஒன்று சாப்பிட்ற இடத்துல 4 கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மாவில் பரவற அளவுக்கு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லை. லைட்டாக பிசு தன்மை வந்ததும் இல்லை 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அப்படியே இறக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 1/2 கப் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த தேங்காய் துருவல், 10 பாதாம், 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் பிடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சு எடுத்த மாவை 2 பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்துகிட்டு வந்த மாவை கோதுமை மாவில் பரட்டி எடுத்து வச்சு கவுண்டர் டாப்பில் இது மாதிரி நல்லா மெலிசாக பெருசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி எடுத்ததை இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் இல்லை டிஃபன் பாக்ஸ் மேல் முடியால் ரவுண்டாக 4 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்டுனி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத திரும்பவும் தேய்ச்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தவா சூடானதும் அதில் 4, 3 இது மாதிரி போட்டு எடுத்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் வெந்து ரொம்ப செவந்துடாமல் 2 சைடுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டு எடுத்து எல்லாத்தையுமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இது மாதிரி சுட்டி எடுத்ததை பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து வச்சு இதில் நம்ம கரைய வச்ச வெள்ளைக்கரைசல் வெள்ளைப்பாகு இருக்குல்ல அதை சுற்றிலும் பரவலாக தடவிட்டு இப்போ ஃபில்லிங் பொட்டுக்கடலை ஃபில்லிங்கை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே மேலேருந்து ஒரு மடிப்பு மடித்து லைட்டாக ஓரத்தை சீல் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் மேலே வெள்ளைப்பாகை தடவி எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியான ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். இல்லை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாக கூட செஞ்சு தரலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.